தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். ஒவ்வொரு ஸ்டேட் எலக்ஷன்ஸ் நாம் தமிழர் கட்சி ஃபேஸ் பண்ணும்போதும், அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதே செக்டார்லயே கடுமையான ஒரு போட்டி வந்து இன்னொரு இடத்துல இருந்து குடுக்கப்படும். நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள், விஜயகாந்த் வந்து முன்னாடியே இருந்தாரு. ஆனா அவரும் ஒரு ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்ச் இந்த திராவிட கட்சிகள் இல்லாம இன்னொரு கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவரும் வந்தாரு. இந்த மாதிரி சீமான் அவர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்சுன்னு சொல்லி வந்தவங்கள்ல விஜயகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தேர்தல்ல 26 தேர்தல் பொறுத்தவரைக்கும் நமக்கு அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்சுங்கிற கேட்டகரியில வந்து இப்போதைக்கு நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அந்த அந்த ஸ்பேஸ ஷேர் பண்ண வந்திருக்கிறது வந்து தாவேகா. விஜய் அவர்களோட த த தமிழக வெற்றி கழகம். நீங்க இந்த ஸ்பேஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆளோட நம்பிக்கை தன்மைய வந்து எப்படி முடிவு பண்ணலாம்? ஒரு அரசியல் தலைவரோட நம்பிக்கை தன்மைய எப்படி முடிவு பண்ணலாம்னா, சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களோட நம்பகத்தன்மை வந்து ஒரு அந்த கிராஃப் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் மக்களோட மனநிலையில, அவங்களோட சிந்தனையில. நீங்க கடந்த 5 வருஷ காலமாக சீமான் அவர்கள் வந்து 5 பொதுத் தேர்தல்ல வந்து அவர் தனியா நின்னு, நான் தனியா தான் நிப்பேன். இந்த ஊழல் கட்சிகளோட, இந்த இதுவரைக்கும் நமக்கு பிரச்சனை தந்த எந்த கட்சிகளோடையும் நான் கூட்டணி சேர மாட்டேன்னு மக்கள்ட்ட சொல்றதும், அவரோட செயல்பாடும் தேர்தலுங்கிற போது ஒரே மாரி தான் இருக்கு. அந்த நம்பிக்கை தன்மை கூடி வந்திருக்கு. அந்த நம்பிக்கை தன்மை கூடி வந்திருக்கிறதோட அம் சான்று தான் நம்ம வாக்குகள் வந்து ஒவ்வொரு பொது தேர்தல்லயும் வந்து கூடிக்கிட்டே வந்திருக்கு. கடைசியா நடந்த இடைத்தேர்தல்ல வந்து 16 விழுக்காடு வரைக்கும் வந்து நிக்குது. இப்ப விஜய் அவர்கள் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் நுட்பமா இந்த இடத்த நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் அவர்கள் என்ன ஒரு என்ன ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சிருந்தாலும் சரி. ஆனா, அந்த ஆரம்பிக்கிறதுனால சில இருக்கிற கட்சிகளுக்கு சில பிரச்சனை வருதுங்கிற இடத்துல அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் பாருங்களேன். ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சிய நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே அவர் மேலயும் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் இருக்கா? அவங்க விஜய் தவிர அங்க யாரு ஃபேஸு? அந்த மாதிரி அ அந் த தாவேக்கா வளரக்கூடாதுன்னு நினைக்கிற சக்திகள்லாம் அவர் மேல அதே விமர்சனங்கள் தான். ஒரு ஒரு சின்ன ஒரு தளிர்விட்டு வர கட்சியில நமக்கு நாம் தமிழர் கட்சியின் போது அப்ப அவங்க எவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளானாங்களோ, அதே அளவு விமர்சனம் தாவேக்கா மீது வைக்கப்படுது. என்ன பொறுத்தவரைக்கும் தாவேக்காவ நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்க ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது, இந்த மாரி மதச்சார்பின்மை இதெல்லாம் நீங்க சொல்லி, திராவிடம், தமிழ் தேசியம் 2மே 2 கண்கள்னு சொல்லி பல விஷயங்கள சொல்லி நீங்க வர்றீங்க. ஆனா, முக்கியமா நீங்க வர்றது என்னன்னா, நீங்க வந்து திமுகவ எதிர்த்து வர்றீங்க. அதுதான் தாவேக்காவோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டா இருக்கு. நீங்க திமுகவ எதிர்த்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திமுகவ எதிர்த்து நீங்க என்ன புள்ளியில எதிர்க்கிறீங்க அப்படின்னா, ஊழல் ஆட்சி, மன்னர் ஆட்சி அப்படிங்கிற மாரி நீங்க எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்க வந்து அதிமுக பக்கத்துல நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா, இல்ல நீங்க ஒரு கூட்டணி வச்சுட்டீங்கன்னா, மக்கள் வந்து உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவாங்க. ஆனா, நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும், நான் என்ன பார்க்கிறேன் அப்டின்னா, சீமான் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. விஜய பத்தி நீங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் அவர் மனசுல வச்சிருக்காருன்னா, நம்ம ஒரு பக்கம் போராடிட்டு இருப்போம். தம்பி ஒரு பக்கம் போராடட்டும். எத்தன பேர்னாலும் மக்களுக்கு தானே வந்து செய்ய போறாங்க. மக்கள் பிரச்சனைய தானே பேச போறாங்க. நான் ஒரு இடத்துல போராடுனேன்னா, தம்பி ஒரு இடத்துல போராடிட்டு போட்டும்ன்னு, அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. கொள்கை அளவுல அவர வந்து கடுமையா எதிர்த்தாலும், அவங்களுக்கு வந்து அரசியல் அளவுல வந்து தம்பியும் பண்ணிட்டு போட்டுங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு. ஆனா பொதுவா அரசியல் விமர்சகர்கள் வந்து விஜய் கட்சி மேல விமர்சனம் வச்சுட்டு போனா, அது அவங்க பார்வை. ஆனா நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்டின்னா, சீமான் அவர்கள் என்ன ஒரு கருத்து எடுத்து வச்சிருக்காரோ, அந்த கருத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து விஜய் மேல அந்த மாரி அதே அதே நேர்கோட்டுல எடுத்துட்டு போகாம, அவங்க ஒரு பாதைக்கு போறாங்க. எனக்கு நுட்பமா சொல்லணும் அப்டின்னா, அண்ணன் சாட்டுத்துரை முருகன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவர் நெறைய விஷயங்கள வெளிய கொண்டு வந்திருக்காரு. அவர் கட்சிக்கும், சீமான் அண்ணா அவர்களுக்கும் ஒரு பெரிய பலம் தான். நம்ம வந்து ஒரு ஒரு அருமையான பேச்சாளர். அவர் வந்து எடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தரவுபூர்வமா முன்வைக்கிற ஒரு ஆள் தான். அதுல வந்து நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா விஜய பத்தி அவர் அணுகும்போது நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர வந்து ஒரு அ ரொம்ப நுட்பமா ஒரு லைன் பை லைன் இறங்கி போய் அவர விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா நான் என்ன பார்க்கிறேன் அப்டின்னா, விஜய் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு ஒரு வாக்கு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எவ்வளோ எவ்வளோ இருக்காங்கன்றத நமக்கு வந்து 26 தேர்தல்ல தெரியும். அது தனியா நின்னா தெரியும். இல்லன்னா வந்து அவரு அவரு இன்னொருத்தர முதல்வர்ன்னு போய் சொல்லி நின்னுட்டாரு அப்டின்னா, அவங்க வந்து அந்த தொண்டர்கள் அவங்களுக்கு மேல இருக்க நம்பிக்கைய இழந்துருவாங்க. அவர் மேல அபிமானம் கொண்டவர்கள் சரி இவ்வளவுதான் விஜய் அப்டின்னு தெரிஞ்சு போயிரும். ஆனா, அவரு எத சொல்லி அவங்கள பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் தான் மாற்றுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அவங்க யார் கூடயாவது போய் அவரு நின்னுட்டாரு அப்டின்னா, அவரு மேல இருக்கிற நம்பிக்கை தன்மை அப்படியே கீழ விழுந்து சுக்குநூறாயிரும். அப்ப அந்த வாக்குகளோட வடிகாலாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அப்ப அத வந்து நம்ம இப்பவே அணை போட்டுறக் கூடாதுங்கிற ஒரு எண்ணத்த தான் வந்து நீங்க
விஜய் அவர்கள் வந்து களத்துல வந்து பண்ற விஷயத்த நீங்க என்கரேஜ் பண்ணலைனாலும், அவங்கள வந்து அவங்க பண்ற விஷயங்கள வந்து வரிக்கு வரி நீங்க போயி அத விமர்சனம் பண்ண தேவையில்ல. நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, விஜய் மேல ஒரு அபிமானத்தோடயே நாம் தமிழர் கட்சி டிராவல் பண்ணி, அவங்களோட சித்தாந்தம் மட்டும் தான் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. கொள்கை மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. மத்தபடி அவங்க மாற்று அரசியலுக்காக தான் வந்திருக்காங்கன்ற ஒரு ஒரு கட்டத்திலேயே அவங்கள விட்டுட்டு அப்படியே நீங்க நகர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா, எப்ப விஜய் நம்பிக்கைத்தன்மை இழக்கிறாரோ அவரோட தொண்டர்கள்ட்ட வந்து நாம் தமிழர் கட்சிய நோக்கி தான் அவங்க வருவாங்க. திருப்பி வந்து திராவிட கட்சிகளுக்கு போமாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவங்க வந்து இளைஞர்கள் அடுத்த கட்டமா அவங்க வந்து உதயநிதிய வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்களே ஆல்ரெடி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிட்டீங்க. மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த தொண்டர்களுக்கு வந்து நேச்சுரலா வந்து அந்த வடிகாலா வந்து நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அப்ப அவங்க வந்து அதே மாதிரி விஜய் வந்து ஒருவேளை கூட்டணி போயிட்டாலும், கட்சியில் நிக்கா அவரு அவரு கட்சி வந்து சின்னத்துல நிக்காத மத்த தொகுதிகள்ல வந்து அந்த அபிமானம் கொண்டவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்து நான் அட்லீஸ்ட் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சி கட்சி சார்ந்தவங்க வந்து விஜய் கட்சி மேல இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து போனா வந்து, பிற்காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாரி என்னோட கருத்து. ஏன்னா 31 தேர்தலுங்கிறது வந்து 26 தேர்தல்ல என்ன நிரூபிக்கணும் நாம் தமிழர் கட்சி என்னன்னா அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் ஃபார் த சேஞ்ச்ல மெஜாரிட்டி பார்ட்டி நீ திமுக, அதிமுக இல்லாத ஒரு கட்சிக்கு நீ ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டேன்னா, நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடணுங்கிற நிலைமைக்கு வந்து 26ல கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. நீங்க எனக்கு இதுல இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிய வந்து இப்போ வந்து அட்வொகேட் பண்றதுக்கு, என்டார்ஸ் பண்றதுக்கு நீங்க சமூக வலைத்தளங்கள்ல வந்து புதுசா ஆட்கள் வர்றாங்க. நீங்க அவங்களோட கிரெடிபிலிட்டிய ஒத்துக்கிட்டு நெறைய வர்றாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் குடுத்துட்டு இருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ் ஆளா இருந்தாலுமே எதனால நாம் தமிழர் கட்சிக்கு ப்ரொஜெக்ஷன் குடுக்குறாரு, சீமான் அவர்களுக்கு ப்ரொஜெக்ஷன் குடுக்குறாரு. ஏன்னா, அவருக்கு வந்து சீமான் அவர்கள் ஒரு துருப்புச்சீட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பொலிட்டிக்கலி. ஒரு ஆப்ஷனா காட்டுறாரு அவரு. ஸோ அதனால அவர் அத சொல்லி தான் செய்றாரு. அத தவிர நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கேப்ரியல் அதே மாதிரி இப்போ வந்து இன்னொருத்தர் கேப்ரியல்ட்ட குடுக்குற ஒரு பேர் வந்து அ அவருக்கு ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு. அதுல அவரு கேப்ரியல்ட்ட வந்து இந்த தமிழ் தடத்துலலாம் நெறைய இன்டர்வியூ குடுப்பாரு. ஸோ அவரும் இப்ப ரீசென்ட்டா நீங்க விஜயும் வந்து சீமான் அவர்களும் ஒண்ணு சேரணும். அதே மாரி கேப்ரியல் ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்லும்போது அதுல நுட்பமா ஒரு விஷயத்த அவரு தவறுறாரு. அத வந்து அவரு புரிஞ்சுக்க மறுக்கிறாரு. அவர் வந்து திருப்பி நாம் தமிழர் கட்சி ஏதோ வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் பிரிக்கிறாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் பிரிக்கிறாங்க. அதனால வந்து அது வந்து ஏடிஎம்கேக்கு தான் சேதாரம். ஏடிஎம்கே தான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஏதோ நம்ம வந்து ஆன்டி டிஎம்கே வாக்குகள தான் சீமான் பிரிச்சு எடுக்கிற மாரி ஒரு ஒரு தோற்றத்த உருவாக்குறாங்க. ஆன்டி டிஎம்கே வாக்குன்னா அதோட முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்கும்? திமுகவ தோற்கடிக்கிறது அவங்களோட முக்கியமான குறிக்கோளா இருக்கும். திமுகவ தோற்கடிக்கணும்னா, அது தோற்கடிக்கிறதுக்கு ஒரு வலிமை இருக்கிற சக்தி தான் ஒரு கூட்டணிக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. அந்த மாரி எதிரா வந்து வாக்களிக்கிற விரும்புறவங்க. அவங்க வந்து பாசிட்டிவா வாக்களிக்கல. திமுகவுக்கு எதிரா வாக்களிக்கணும், திமுகவ தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவனோட முதல் சாய்ஸ் வந்து இன்னொரு பெரிய கூட்டணி, அந்த அளவுக்கு வலு இருக்கிற கூட்டணி தான். அவன் வந்து புதுசா ஒரு சித்தாந்தத்த வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அ ஒரு அ ஒரு எதிர்மறை இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இஸ்லாமியர்கள்னு வச்சுக்கங்களேன். இஸ்லாமியர்கள் பாஜக எந்த கூட்டணியில இருக்கோ, அந்த கூட்டணிக்கு எதிரா தான் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்றதோட மத்த கிரைட்டீரியாலாம் அவங்க பார்க்கிறதே இல்ல. எது வலுவா இருக்கு திமுக அணி தான் வலுவா இருக்குன்னு அங்க போட்டுர்றாங்க. நோ மேட்டர் வாட். அதான் அவங்களோட ஒரே சிங்கிள் பாயிண்ட் கிரைட்டீரியாவா இருக்கு. அதே மாதிரி திமுகவ தோற்கடிக்கணும்னு நினைக்கிற வாக்குகள்லாம் சிங்கிள் பாயிண்ட் கிரைட்டீரியாவா அதிமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி தான் போடும். நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் எல்லாமே பாசிட்டிவா தமிழ் தேசியம்னு வந்த வாக்குகள். எதிர்ப்பு வாக்குகள் உருவாயிருக்க காலத்துல போலரைஸா இருக்கன்னா ஆயிருக்கு. அது ஒரு பக்கம் போய் சேர்ந்திருக்கு. திமுக கூட்டணி தான் போய் சேர்ந்திருக்கு. அந்த அதிமுகலயும் அந்த வாக்குகள் கொஞ்சம் இருக்கு. அதனால வந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தாலும், நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்சிருக்க வாக்குகள் வந்து பாசிட்டிவான வாக்குகள். அவ்வளவுமே பாசிட்டிவான வாக்குகள். அந்த பாசிட்டிவான வாக்குகள் வந்து ஒரு இன்கிரீசிங் கிராஃப்ல இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நான் வந்து இது விஜய் போன்ற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஒரு நடிகர் வந்து வ நாம் தமிழர் கட்சி எடுக்கிற மாரி ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் அவரால எடுக்க முடியாது. அவருக்கு வந்து நெறைய சிக்கல்கள் இருக்கு. பிராக்டிகலா நம்ம வந்து ஒரு விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்கான பிசினஸ் தான். காசு நெறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாரி ஒரு கட்டத்தில வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அளந்து தான் எடுத்து வைக்கிறாரு. என்ன அளவுக்கு ஒரு விமர்சனம் வருது. அதே மாரி அவரால ஒரு பெரிய தோல்வியெல்லாம் அவரால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு பெரிய உச்சத்தில இருந்தவங்க ரஜினிகாந்துக்கும் அதே பிரச்சனை இருந்துச்சு. அப்ப அவரு என்ன பண்றாரு, நீங்க வந்து வந்து நம்ம முதல்ல நின்னு சீமான் அவரோட கீழ போயிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து மொத்தமா முடிஞ்சிரும், சோலி முடிஞ்சிரும். இல்ல வந்து இருக்கிற சிஸ்டத்திலேயே அவர் ஒரு வழிய ட்ரை பண்றாரு. இந்த மாரி திமுகவ தோற்கடிச்சு எதிர நின்ற கூட்டணியில ஒரு எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்த வச்சு கட்சிய வளர்த்து, அதே மாரி மாற்று சக்தியா வர முடியும் அப்டின்ற மாரி ஒரு பாதை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அது அவரோட உரிமை.
ஆனா இதுவரைக்கும் அது ஒர்க் ஆகல. அந்த மாரி ஒர்க் ஆகல. அவர் வந்து எப்படி அத தாக்கு பிடிச்சு அடுத்த கட்டமா அவர் அரசியல் எப்படி எடுத்துட்டு போறாரோ, அந்த அளவுக்கு அவர் எண்டியூரன்ஸ் இருக்குமா பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிறத நான் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது நம்ம வந்து அப்படி அவங்களோட தொண்டர்களே சோர்வடைஞ்சிருவாங்க. மன உறுதி இழந்துருவாங்க. இந்த மாரி விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட்டா வரல. இன்னொருத்தர போய் ஒரு செகண்டரி ஃபோர்ஸா போறாருன்னா, அவங்களே வந்து அவங்க வடிகாலா நாம் தமிழர் கட்சிக்கு தான் அடுத்து வந்து ஆவாங்க. அதனால அந்த அந்த விமர்சனங்கள வந்து கொஞ்சம் பக்குவமா வந்து தாவேக்கா மேல எடுத்து வைக்கணும். ஏன்னா, அவங்களும் நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் வந்து இந்த திமுக, அதிமுக, தாவேக்கா அப்படிங்கிற இருக்க பல கட்சிகள்ல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு தான் அரசியல் எடுத்து வைக்கிறீங்க. இது எல்லாருக்குமான அரசியல். அதனால கட்சி சார்ந்து நமக்கு வந்து யாரையும் எதிர்க்காம, கொள்கை சார்ந்து எதிர்த்துட்டு அப்படியே அந்த அந்த விமர்சனங்கள வைக்கிறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாரி நீங்க இந்த விஜய் அ அ விஜய், சீமான் அவர்கள் அப்படின்ட்டு இந்த 2 கம்பேரிசன் வர்றதே சீமான் அவர்களுக்கு பெரிய லாபமா போய் முடியுது. நீங்க இத தான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போதும் நீங்க ஊடகத்துல அவருக்கு எப்படி ஊடகத்துல இவர பேசி வளர்ந்தவங்க எல்லாருமே இப்ப எப்படி மாறி நிக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. அதாவது ஊடகத்துல இப்போ சோசியல் மீடியான்னு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே, நீங்க செந்தில்வேல் அவர்கள், ராஜ்வேல் நாகராஜன் அவர்கள், அதே மாதிரி பாண்டே அவர்கள் கூட முதல் அரசியல் பேட்டி வந்து சீமான் அவர்களோடதுதான்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆதன் மாதேஷ் அவர்கள், அ அம் அ ஜீவசகாப்தன் அந்த மாதிரி பல ஆட்கள் வந்து சீமான் அவர்கள் கூட சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ வந்து யூஸ் பண்ணி தான் மேல வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்து அவங்க வந்து அந்த புகழ் உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம், அவங்க வந்து அப்படியே மாறி வேற ஒரு இடத்துல இருக்க போறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி தான் இப்ப வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சீமானவர்கள் என்னதான் அவர் வாய்மொழியா என்ன சொல்லியிருந்தாலும், அத கொஞ்சம் கூட கண்டுக்காம, இப்ப கூட்டணி கிடையாதுன்னு அவரு சொல்லிட்டாலுமே, அவரு போயிருவாரு, அவரு போயிருவாருன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் சுத்துது. அதுவும் வந்து ரொம்ப வந்து இப்ப "பழந்தின்னு கொட்ட போட்டவங்கன்னு" மூத்த பத்திரிகையாளர்ன்னு சொல்லிட்டு ஊர்ல சுத்துறவங்கலாம் அந்த மாரி தான் சொல்லிக்கிறாங்க. பிரியன் அவர்கள் அப்படிதான் இருக்காரு. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு. மணி அவர்கள் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு. பாண்டே அவர்கள் கூட வந்து இந்த தோள்ல கை போட்டு கழுத்து நெரிக்கிற மாரிப்பட்ட விஷயங்கள் சில நேரத்துல பண்றாரு. அது வந்து தெளிவா தெரியுது. அவங்க வந்து அந்த பாஜக, அதிமுக கூட்டணி அமைஞ்ச உடனே அவரோட ஸ்டாண்ட்ஸ் வேற மாதிரி மாறுது. இவரு வந்து என்னதான் அதாவது அவரு சொல்றாரு. சீமான் அவர்கள் அவரோட சொந்த குரல்ல அவரோட மதியிலிருந்து வர்ற வார்த்தைய வந்து மதிக்காம, இவரு போயிருவாங்க, கூட்டணி போயிருவாங்கன்ட்டு இவங்க ஒரு நரேட்டிவ செட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ இவங்க வந்து யாருமே சீமான் அவர்கள் ஒரு தனித்து பெரிய சக்தியா வந்துருவாருங்கிற ஒரு பயம் தான் இவங்களுக்கு எல்லாருமே இருக்கு. அத அனுமதிக்க கூடாது. ஏன்னா, இப்ப அடுத்த கட்டமா நீங்க இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறமே இருக்கிற பெரிய பிரச்சனை அடுத்து என்ன நடக்கும் அப்டின்னா, அதிமுக கிட்ட யாருக்கு அதிகமான பார்கெனிங் சக்தி இருக்கு அப்டிங்கிறத நிரூபிக்கிறது தான் பாஜக. பாஜக நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, பாஜக இப்ப என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அ அதிமுகவோட மேஜர் பார்ட்னர் வந்து பிஜேபியா தான் இருக்கும். பிஜேபி தான் அதிமுக அடுத்தபடியா சீட்ல நிக்கணும். அது அது வந்து பாமகக்கு போகக்கூடாது. தாவேக்கா வந்து ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாலும், தாவேக்காக்கு வந்து அந்த பொசிஷன நம்ம லூஸ் பண்ணிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அக்ரெசிவா வந்து பிஜேபி பாலிடிக்ஸ் பண்றாங்க. விஜய் அவர்கள் எதுக்காக காத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி அக்ரெசிவா சீட் ஷேரிங்ல வந்து பிரச்சனை வந்து கடைசியா பாமக, தாவேக்கா, அதிமுக அப்படிங்கிற மாரி ஒரு கூட்டணி உருவாயிராதாங்கிறதுனால தான் அவர் இன்னும் வந்து சொல்லாம இருக்காரு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவோங்கிறதோட ஏன் நிறுத்திக்கிறாருன்னா, அதோட உள்ளர்த்தம் இதுதான். இன்னும் சொல்ல வேண்டாம். நமக்கு வந்து அந்த கூட்டணி முறியுதா இல்லையாங்கிறது வந்து கடைசி அவங்க சீட் ஷேரிங்ல தான் தெரியும் அப்படிங்கிற மாரி வராரு. அண்ணாமலை எந்த அளவு அக்ரெசிவா நிக்க போறார். இந்த எந்த ஒரு குழப்பமுமே இல்லாம இன்னுமே ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்சுன்னு ஒரு ஒரு இடத்துல நிக்கிறது சீமான் அவர்கள் மட்டும் தான். அது வந்து இந்த 26ல ப்ரூவ் ஆயிரும். 26ல வந்து சீமான் அவர்கள் தனித்து ஒரு 3 முனை போட்டியா வந்து நின்னாரு அப்படின்னா, திமுக, அதிமுக இல்லன்னு அடுத்தது வந்து யாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா, ஒரே சாய்ஸா தமிழக மக்களுக்கு இருக்க போறது சீமான் அவர்கள் தான். நாம் தமிழர் கட்சி தான். சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன்.